ஆக்டர் ரஜினி குஷ்பு நடிச்ச அண்ணாமலை படத்தோடைய அன்னோன் ஃபேக்ட்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ணாமலை 1987ல ஜிதேந்திராங்கிற திரைப்படமான குர்கார்ஸோடைய ரீமேக். இது ஜெஃப்ரி ஆர்ச்சருடைய நாவலான கேன் அண்ட் ஏவலை அடிப்படையாக வச்சு எடுத்திருக்கிறாங்க படத்தை. குர்கார்ஸ்ல ஒரு பணக்காரர் முக்கிய கதாபாத்திரமா இருந்திருப்பாரு. ஆனா அண்ணாமலை படத்துல ஏழையான ஒருத்தரை தான் ஹீரோவா காட்டியிருப்பாங்க. ரஜினிகாந்தும் தேவாவும் முதல் கூட்டணியே அண்ணாமலை படம் தான். பாலச்சந்தர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போடுறதுக்காக தேவாவை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. வைரமுத்து பாடலுக்கு லிரிக்ஸ் எழுதி கொடுத்திருக்கிறாரு. அண்ணாமலை படத்தை ஃபர்ஸ்ட் வசந்த் வச்சுதான் டைரக்ஷன் பண்ணலான்னு இருந்துச்சு. ஆனா ஒரு சில காரணத்தினால அவர் விலகி இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே விசுக்கிட்ட இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண கேட்டிருக்கிறாங்க. அவரும் இந்த படத்துல இருந்து விலகி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் படத்தை திரைக்கதை எழுதிய சுரேஷ் கிருஷ்ணா கிட்ட கொடுத்திருக்கிறாங்க இந்த படத்தை. ரஜினிக்கு போடுற சூப்பர் ஸ்டார்ங்கிற டைட்டில் கார்டை கொண்டு வந்த முதல் திரைப்படம் அண்ணாமலை படம் தான். ஆரம்பத்தில் சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டத்தை அண்ணாமலையில சேர்க்க ரஜினிகாந்த் வேணான்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அன்னைக்கு காலகட்டத்தில் சிவாஜி கமல்னு சினிமா வட்டாரத்திலேயே கொடி கட்டி பறந்ததுனால இந்த பட்டம் எனக்கு வேணான்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு சில டைரக்டர்ஸ் தான் இந்த பட்டம் உங்களுக்கு தான் ஷூட் ஆகும் அப்படின்னு சொல்லி படத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. 1993ல தெலுங்குல கொண்டப்பள்ளி ராஜான்னு, 2003ல கன்னடத்துல கோகர்னான்னு அண்ணாமலை படத்தை ரீமேக் செஞ்சிருக்கிறாங்க. இந்த படம் தியேட்டர்ல 175 நாட்களுக்கு மேல ஓடி அதிக வசூல் செய்த படமா அமைஞ்சிருக்குது. லாஸ்டா அந்த சாதனையை பாட்ஷா படம் தான் முறியடிச்சிருக்குது. 45 நாட்கள்ல படமா எடுக்கப்பட்ட இந்த படத்துக்கு கரகாட்டக்காரன் நடிகர் சண்முக சுந்தரம் தான் வசனம் எழுதியிருக்கிறாரு. படத்துல ராதா ரவி சரத்பாபுவோடைய அப்பாவா நடிக்க முதல்ல தயக்கம் காட்டியிருக்கிறாரு. ஆனா இந்த கேரக்டர்ல ராதா ரவி தான் நடிக்கணும்னு சொல்லி ரஜினிகாந்த் கேட்டதுனால அதுக்கப்புறம் தான் இந்த படத்துல ராதா ரவி கமிட் ஆயிருக்கிறாரு. அண்ணாமலை படத்துல குஷ்புவோடைய கதாபாத்திரத்திற்கு குஷ்பு தான் வச்சிருக்கிறாங்க. ஒரு சில பர்சனல் ரீசனால சுப்பு என்ற சுப்புலட்சுமின்னு மாத்திருக்கிறாங்க படத்துல. அண்ணாமலை படத்தை பாலச்சந்திரோடைய மனைவி ராஜமும் மகள் புஷ்பா கந்தசாமியும் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வந்தேண்டா பால்காரன் பாட்டுக்கு பிரபுதேவா தான் கோரியோகிராஃபர் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த படத்துல லேடிஸ் ஹாஸ்டல்ல ரஜினியும் பாம்பும் வர ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் ஆழ்வார்பேட்டையில உள்ள சக்ரா ஹவுஸ்ல ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. வெற்றி நிச்சயம்ங்கிற பாடல் பம்பாயில உள்ள ஒரு சில உயர்தர ஹோட்டல்ல ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ணாமலைங்கிற தலைப்பு பாடல் ஊட்டியில உள்ள ஃபென் ஹில்ஸ் பேலஸ்ல ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. மீதமுள்ள சீன்ஸ் எல்லாமே சிவாஜி கார்டன்ல ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த படத்தை பத்தி எனக்கு தெரிந்த சின்ன சின்ன அன்னோன் ஃபேக்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை.